إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய தினத்துல அல்லாஹ்வுடைய இறை ஆலயத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் கூலியை வழங்குவானாக இடத்துல பிரார்த்தித்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நபியாக அறிமுகம் ஆனதற்கு பிறகு இறைவனை பற்றி, இறை செய்தியை பற்றி, இறை வணக்க வழிபாடுகளை பற்றி மக்களிடத்துல அதிகமாக நினைவுபடுத்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தையும் பள்ளிவாசலுக்குரிய சிறப்புகள் என்ன, எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்கிற பல சட்டதிட்டங்களையும் மக்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக போதித்தும் இருக்கிறார்கள். இப்படி பள்ளிவாசலுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மக்களிடத்துல அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு ஊர்களிலும் பள்ளிவாசலை ஏற்படுத்தினார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுது குபா என்கிற இடத்தில் தங்குகிறார்கள். 10 நாள் இந்த இடத்துல தங்குறாங்க. அந்த 10 நாளில் அங்கு பள்ளிவாசலை ஏற்படுத்தி விடுகிறார்கள். ஏன்னா மக்கள் ஒரு இடத்தில் இருக்கிற பொழுது அங்கு பள்ளிவாசல் என்பது முக்கியப்பட வேண்டும். வணக்க வழிபாடு செய்வதற்கு, இறைவனை புகழ்வதற்கு, நன்றி செலுத்துவதற்கு, மக்கள் காலையிலும் மாலையிலும் அங்கு திரள்வதற்கு பள்ளிவாசல் என்பது முக்கியம் என்பதை பல இடங்களில் வலியுறுத்தினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதை மக்களுக்கு ஏற்படுத்தி விட்டார்கள். அதோடு இல்லாமல் மதீனாவை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அடைகிற நேரத்துல ஊர்ல நமக்கு எங்க தங்குறதுக்கு இடம் இருக்குது, எங்க வசிக்க முடியும் என்பதை அவர்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை பார்க்காமல், ஏன்னா மக்காவில் இருந்து வீடு வாசல்களை விட்டுவிட்டு தஞ்சம் புகழ்வதற்காக வேண்டி வந்த ஊர் தான் மதீனா. அப்ப மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிற இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் முதலில் அவர்கள் கவனித்த விஷயம் பள்ளிவாசலை ஏற்படுத்த வேண்டும். அந்த பள்ளிவாசலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தான் வாகனித்து போன அந்த ஒட்டகம் எந்த இடத்தில் அமர்கிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்கிறார்கள். அந்த இடம் யாருக்குரிய இடம் விசாரிக்கிறார்கள். 2 அனாதை சிறுவர்களுக்குரிய இடம் என்று சொல்லப்படுகிறது. அவங்களை கூப்பிட்டு பேசுறாங்க.
அப்ப அந்த சிறுவர்கள் சொல்லுகிறார்கள், இதை நாங்கள் அன்பளிப்பாக பெற வச்சுங்கிறாங்க. அந்த இடத்தை அன்பளிப்பா தர பள்ளிவாசலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய நன்மையும் முழுமையும் தனக்கு வேண்டும் என்று சொல்லி பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதரை கொடுத்து பள்ளிவாசலை ஏற்படுத்துகிறார்கள் மதீனாவில். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய நன்மையை புரிந்த காரணத்தினால்தான் பள்ளிவாசலுடைய பொருளாதாரம் அவருடைய பள்ளிவாசலை கட்டியதும் தன்னுடைய கையாலே கல்லு மண் எல்லாத்தையும் எடுத்து பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அப்படி மதீனாவில் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் நபவி தான் இன்றைக்கு வரைக்கும் மக்களுடைய வணக்க வழிபாடு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹிஜ்ரத்தினுடைய தொடக்கத்தை தான் இன்றைக்கு நாம் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி இத்தனை வருஷம் அப்படின்னு கணக்கிடக்கூடியது அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும். அப்ப 1400 வருடங்கள் கடந்தும் அந்த பள்ளிவாசல் இன்றைக்கு இயக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கு நடைபெறக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பங்கு இருக்கிறது. அப்ப பள்ளிவாசல் என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடம். ஆனால் இன்னைக்கு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நம்மில் பெரும்பாலான மக்கள் இந்த பள்ளிவாசலுடைய முக்கியத்துவம் என்ன என்று விளங்காமல் இருக்கிறோம். பள்ளிவாசலில் நாம் போவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று விளங்காமல் இருக்கிறோம். காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலில் நம்முடைய நேரங்களை செலவழிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை மறந்து விடுகிறோம். அதனால் கிடைக்கக்கூடிய மறுமை சிறப்புகளை இன்னைக்கு நாம் மறந்து விடுகிறோம். அதனால்தான் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பள்ளிவாசலோடு தொடர்பில்லாத மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்விற்கு விருப்பமான இடம் என்று சொன்னால் அது பள்ளிவாசல். எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் ஒரு இடத்தை விரும்புகிறார் என்று சொன்னால் அந்த இடம் பள்ளிவாசல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறார். அதே நேரத்தில் ஒரு இடத்தை அல்லாஹ் வெறுக்கிறார் என்று சொன்னால் அது கடை வீதி என்று சொன்னார். இன்னைக்கு மக்கள் கூடுவது எங்கு அதிகமாக யோசிப்பார்கள். கடை வீதிகளில் தான் மக்கள் இன்னைக்கு அதிகமான கூட்டம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் விரும்புகிற இடத்தை நம்மில் பெரும்பாலான மக்கள் தேர்வு செய்ய மறுக்கும். அந்த பள்ளிவாசலோடு நம்மளுடைய தொடர்பை குறைத்துக் கொள்கிறோம். பள்ளிவாசலுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற அடிப்படையில் நம்மில் பெரும்பாலான மக்கள் அதை விட்டு தூரமாக இருக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது பைத்துல்லாஹ்ங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வீடு மனிதர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் பொருளாதாரம் இடம் அனைத்தும் நாம் அதை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பதிய வைக்கக்கூடிய வார்த்தை இந்த பைத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்விற்கு விருப்பமான இடம். இந்த விருப்பமான இடத்தில் நாம் நம்மளுடைய நேரங்களை செலவழிப்பது, இறைவனை வணங்குவது, அவனுக்கு நன்றி செலுத்துவது, அவனிடத்தில் நம்முடைய பாவங்களை கோருவது, இப்படி அனைத்து விஷயத்தையும் இறைவன் நமக்கு வலியுறுத்தி கொடுக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்கள் அதை விட்டு தூரமாக நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாளில் அல்லாஹ் மக்களை கேள்வி கணக்கிற்காக வேண்டி நிறுத்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் சூரியனை தலைக்கு அருகாமையில் இறைவன் நிறுத்தி விடுவார். அப்ப சூரிய வெப்பத்திலிருந்து சில மக்களை இறைவன் காப்பாற்றுவதற்காக வேண்டி அவனுடைய அரிசியின் கீழ் ஏற்படக்கூடிய அந்த நிழலில் 7 கூட்டத்தாருக்கு இறைவன் ஒதுங்குவதற்கு இடமளிப்பார். சூரியனுடைய வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்கோ கேள்விகளுக்கு இறைவன் அவனை விடுப்பதற்கு வரைக்கும் இறைவனுடைய அரிசியின் கீழ் விடக்கூடிய அந்த நிழலில் ஒதுங்குவதற்கு இறைவன் 7 கூட்டத்தார்களை அனுமதிப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், சபாத்தி மின்ஹுல்லாஹு மின்ஹி யௌம லா நில்ல இல்லா மின்ஹு. நிழலில்லாத அந்த மறுமை நாளில் இறைவனுடைய அரிசியின் கீழ் விடக்கூடிய அந்த நிழலில் 7 சாரார் அந்த நிழலை அனுபவிப்பார்கள். அந்த 7 ஒரு ஆள் யார் தெரியுமா? ரஜுலுன் முஅல்லகுன் ஃபில் மசாஜித், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்.
அல்லாஹ் எப்படி சிறப்புப்படுத்துகிறான் யோசிப்பாரு. பள்ளிவாசலோடு நாம் தொடர்பை வைத்திருந்தால் வெளியில போகிற பொழுது, வீடுகளுக்கு சந்திக்கிற பொழுது, வியாபாரத்துல போகிற பொழுது பள்ளிவாசலுக்கு வந்துவிட வேண்டும் என்கிற அந்த நினைப்பில் ஒரு மனிதனுடைய உள்ளம் இயங்குகிறது. அந்த மனிதருக்கு இறைவன் மறுமையில் அவருடைய அரிசிக்கே வரக்கூடிய இடரில் இறைவன் இடம் அளிப்பான். யோசிப்பாங்க. என்னைக்காவது இந்த சிந்தனை நமக்கு வந்திருக்குமா? என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? பள்ளிவாசலுக்கு போகணும், லுஹர் தொழுது போனதுக்கு அப்புறம் அசருக்கு வந்துடணும், அசர் தொழுது போனதுக்கு அப்புறம் மகரிபுக்கு வந்துடணும், பள்ளிவாசலே போய் இருக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நம்மளுடைய உள்ளத்தில் அதிகரித்திருக்கிறதா? யோசிப்பார். ஆனால் அல்லாஹ் இந்த எண்ணத்தில் உள்ளவர்களை கண்ணியப்படுத்துகிறார். பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கிற மக்களை இறைவன் கண்ணியப்படுத்துகிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்கள் இதில் தூரமாகத்தான் இருக்கிறோம். இந்த நன்மைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். யோசிப்பார். இளைஞர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹுடைய தூதர் பதிவு செய்கிறார். அதே அரசியல் நலனை இளமை பருவத்தில் தன்னை இறைவனை வணங்குவதற்காக வேண்டிய கழித்த நபர்கள், அவர்களுக்கு இறைவன் அரிசியை நலனை தருகிறார். இன்னைக்கு இளைஞர்கள் எந்த பள்ளியை பார்க்க முடியும்? யோசிப்பார்கள். இளமை பருவத்தை பள்ளிவாசலோடு தொடர்பில் கழிக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள். இன்னைக்கு வீண் விளையாட்டுகளிலும் போதைகளிலும் இந்த உலக ஆடம்பரத்திலும் இளைஞர்கள் மோதி பள்ளிவாசலை மறந்துவிட்டு செல்கிறார்கள். நீ பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு பள்ளிவாசலுடைய தொழுகையில் ஈடுபடுகிறார்கள், நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். பள்ளிவாசலுடைய தொடர்பில் எத்தனை மக்கள் இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களையும் வயதானவர்களையும் ஒரு நடுத்தர வயதில் உள்ளவர்களை பார்க்கிறோம். படிக்கிற பருவத்தில, இளமை பருவத்தில பள்ளிவாசல் என்றால் என்ன என்று தெரியாமல் இன்னைக்கு பல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறது, படிப்பிற்கு செலவு செய்வது, அனைத்து விஷயங்களையும் முக்கியத்துவம் கொடுக்கிறானால் பள்ளிவாசலுடைய தொடர்பிலும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு எப்படி தெரியுமா மாறிக்கிட்டு இருக்குது? அவனை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி பள்ளிவாசலை மறக்கடிக்கக்கூடிய காரியங்கள் தான் இருக்கிறது. படிப்பிற்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை பள்ளிவாசலுக்கு நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவனுக்கு கொடுக்கக்கூடிய செல்ல இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது? அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. பைக்கை கேட்கறத வாங்கி கொடுக்கிறது, மொபைல் கேட்கறத வாங்கி கொடுக்கிறது. அதனால் உலகத்தையும் அவன் மீனடித்து விட்டு மறுமையும் மீனடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் ஈடுபடுகிறார். யோசிப்பார். தவறான வழிகட்டில, தவறான பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு அவன் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு பெற்றோர்கள் ஏற்படுத்துகிறோமா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அந்த இளமை பருவத்தை பள்ளிவாசலோடு ஒரு மனிதன் கழிக்கிறார், தொடர்பு வைத்திருக்கிறானே, இறைவனை வணங்கக்கூடிய மனிதனாக மாறுகிறானே, அந்த மனிதனுக்கும் இறைவனுடைய அரிசிக்கு வரக்கூடிய நிழல் அவனுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லாஹ்விற்கு விருப்பமான இந்த பள்ளிவாசலில் நம்முடைய தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு மக்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு தெரியுமா? பள்ளிவாசல்களை ஆடம்பரமாக கட்டுகிறோம், பள்ளிவாசல்களை அதிகமான முறையில் அலங்கரிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எப்படி பள்ளிவாசலை அலங்கரிக்க விரும்புகிறார் என்று சொன்னால் மக்களால் விரும்புகிறார். இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய நபர்களால் இறைவன் விரும்புகிறார். நபர்கள் நிரம்புகிற பொழுது, வழக்க வழிபாடுகள் செய்கிற பொழுது, அந்த இடம் நிரம்பி வழிகிற பொழுது, இதுதான் மிகப்பெரிய அலங்காரம். இன்னைக்கு பெருமைக்காக வேண்டி பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிறது. எத்தனை இடங்கள்ல பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்டிடமே இருக்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்டத்தை பள்ளிவாசலில் ஏற்படுத்துகிறோம். அதே நேரத்தில் அந்த வணக்க வழிபாடு செய்வதற்கு மக்களை பார்வை இல்லை, தொழுகைக்கு நபர்களை பார்வை இல்லை. ஒரு சப்பு முழுமையான முறையில் நிரம்ப மாட்டுகிறது. ஜும்மாவுடைய தொழுகையும் பெருநாளுடைய தொழுகையை தவிர மற்ற ஏழைய தொழுகைகளில் பள்ளிவாசல்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. அப்ப இந்த அளவுக்கு பள்ளிவாசல்களை நாம் அலங்கரித்தோம் என்று சொன்னார் இறைவன் அதை விரும்புவார்.
இறைவன் எதிர்பார்க்கிறார், பள்ளிவாசலுக்கு வாங்க, உட்காருங்க, வணக்க வழிபாடுகள் செய்ய. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு தொழுகையை தொழுது முடித்து இன்னொரு தொழுகை வருகிற வரைக்கும் ஒரு மனிதர் அந்த தொழுகையை எதிர்பார்த்து பள்ளிவாசலில் காத்துக் கொண்டிருக்கிறாரே, அந்த காத்துக் கொண்டிருக்கிற காலமெல்லாம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அதுக்கு நாம நேரங்களை செலவழிக்கிறோம். அதே மாதிரி இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வரீங்க, தொழுகையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, தொழுகையை எதிர்பார்த்து ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள், சுண்ணத் தொழுது உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த உட்கார்ந்து இருக்கிற காலம் எல்லாம் தொழுதுவதாகவே கவனிக்கப்படுகிறீர்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நேரங்களை நாம பள்ளிவாசலோடு செலவழிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல் என்பது சில ஒழுங்குகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதனாலதான் வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இடமாக அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்தார்கள். இறைவனை உரிமைப்படுத்தக்கூடிய ஆலயமாக கற்றுத் தந்தார்கள். இறைவன் அல்லாதவர் யாரையும் அங்கு துதிக்கப்படக்கூடாது என்கிற கட்டளையை பிறப்பித்தார்கள். அங்கு வியாபாரம் செய்வதை கூடாது என்று தடுத்தார்கள். பூண்டு வெங்காயம் சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வராதீங்க என்கிற ஒரு கட்டுப்பாட்டை விதித்தார்கள். இதெல்லாம் ஏன்? அது ஒரு ஒழுங்குமுறை. இந்த ஒழுங்குமுறையோடு பள்ளிவாசலில் நீங்கள் ஏற்படுத்துங்கள். அங்கு வியாபாரம் கூடாது, அங்கு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இடம், இறைவனை புகழ்வுண்டான இடம், இறைவன் அல்லாதவர் யாரையும் அங்கு நீங்கள் துதிக்க கூடாது, இறைவனை ஒருமைப்படுத்தக்கூடிய ஆலயம், அல்லாஹ்வை மட்டும் துதிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட இடம்தான் பள்ளிவாசல் என்கிற அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பள்ளிவாசலோடு தங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி காட்டினார்கள். பெண்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல, அல்லாஹ்வுடைய தூதர், ஆண்களுக்கே அதிகமாக நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள், எங்களையும் ஒரு நாள் அதுல சேர்த்துக்கீங்க, எங்களுக்கும் ஒரு நாள் உபதேசம் செய்வதை ஒதுக்கி கொடுங்கள் என்று சொல்லி பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக வேண்டியும் ஒரு நாளை ஒதுக்கி அவர்களுக்கு இஸ்லாமிய சொற்பொழிவு நடத்தினார்கள். பள்ளிவாசல்கள் யோசிப்பாங்க. இன்றைக்கு இத்தனை ஏராளமான ஹதீசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா என்கிற சஹாபி பல செய்திகளை இன்னைக்கு மக்களிடத்தில் அறிவித்திருக்கிறார். திண்ணை தோழர்களில் ஒரு நபர் மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலில் அங்கு இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளை கேட்டு மக்களிடத்தில் அதிகமான செய்திகளை அறிவித்தவர்கள் அவரும் ஒரு நபர். பள்ளிவாசலுடைய தொடர்பை அதிகமாக வைத்திருந்தவர் அபூதர் அல்-கிஃபாரி திண்ணை தோழர்களில் ஒரு நபர். அவரும் பல செய்திகளை அறிவித்திருக்கிறார். அனைவருமே பள்ளிவாசலோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு தொடர்பில் இருந்தவர். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்கள் அதை விட்டு தூரமாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்ம இடத்துல அதை விரும்புகிறார். பள்ளிவாசலுடைய தொடர்பை இறைவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பள்ளிவாசலுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிந்திருந்துமே இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்கள் பள்ளிவாசல் எதுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் நடந்துச்சுன்னா வந்து கலந்துக்கிட்டு போவோம், ஜனாசா தொழுகையில பள்ளிவாசல் வச்சா தொழுதுட்டு போவோம். ஆனால் நாம பள்ளிவாசல்ல வக்துக்கு தொழுகைக்கு வருகிற நேரங்கள்ல நாம அதை தவிர்த்து விடுகிறோம். ஒரு அழகான ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே கடை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு ஒரு ஆள் டெய்லி வந்துட்டு போயிட்டே இருந்தாரு. வரும்போதும் போகும்போதும் பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிறாள் கடையை பூட்டுறதும் கிடையாது, தொழுகைக்கு வருவதும் கிடையாது. ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட போய் பேசுகிறார், பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே கடை வச்சிருக்கீங்களே, பள்ளிவாசல்ல தொழுகைக்காக வேண்டி பாக்கு சொல்லப்படுகிறது, அழைப்பு கொடுக்கப்படுது, பள்ளிவாசலுக்கு வராம வியாபாரம் செய்கிறீங்க, தூரமாக இருந்தா கூட தெரியலன்னு சொல்லலாம், பக்கத்துல இருந்து கண்ணுக்கு முன்னால் பார்த்து நீங்க வரலையேங்கிற. அப்ப அந்த கடை நடத்துறவர் சொல்றாரு, நான் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்துட்டா இந்த நேரத்துலதான் ஒரு வியாபாரம் நடக்கும், இந்த நேரத்துலதான் ஒரு வியாபாரத்துல லாபம் சம்பாதிக்க முடியும். அப்ப இதை விட்டுட்டு வந்துட்டுன்னு சொன்னா அந்த வருமானத்தை எனக்கு யார் தருவார் அப்படின்னு அவர் அவர்கிட்ட பேசுகிறார். பேசிய சகோதரர், அப்படியா, அப்ப எவ்வளவு சம்பாதிப்பீங்க? நான் இந்த மாதிரி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிப்பேன் இந்த நேரங்கள்ல. அப்ப பேசப்பட்ட நபர் சொல்றாரு, அப்ப அந்த பணத்தை நான் தர டெய்லி உங்களுக்கு 500 ரூபாய் சம்பாதிப்பீங்களா, 1000 ரூபாய் சம்பாதிப்பீங்களா, அந்த பணத்தை நான் உங்களுக்கு தரேன்.
ஆனா தொழுகைக்கு வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு பணம் வந்துட்டா நான் தொழுகைக்கு வந்துட போறேன், பணம் டெய்லி அவருக்கு கொடுக்குறேன், டெய்லி எல்லாத்துக்கும் தொழுகையிலும் பள்ளிவாசலுக்கு வருகிறார். நாட்கள் மாதங்களா மாறுது, அப்படியே 2 மாசமா மாறுது. கடைசியில அவர் பணம் கொடுப்பதை நிறுத்தி விடுகிறார். 2 மாசமா பணத்தை வாங்கி வாங்கி வந்து தொழுகையில ஈடுபட்டவர் அடுத்த மாசம் காத்தீங்கன்னா பணம் தரவை இவரும் நிறுத்திட்டாரு. இவரும் அந்த எதிர்பார்ப்பை விட்டு விடுகிறார். இப்படி ஒரு கதையே செய்திய மக்களிடத்துல பதிவு செய்வாங்க. ஏன் தெரியுமா? நாம நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல கொண்டு வரணும். காலையில எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் வியாபாரத்துல நேரங்களை செலவழிக்கிறனா, 3 வேளை சரியாக அந்த நேரங்கள்ல சாப்பிட்டு ஆக வேண்டும் என்ற நேரங்களை செலவழிக்கிறனாவ இப்படி ஒரு ஊருக்கு போன இந்த நேரங்கள்ல செலவழிக்கிற ஒரு வலுவையை வைத்திருக்கிறனா, தொழுகை நேரங்களில் பள்ளிவாசலில் வந்து தொழ வேண்டும் என்கிற அந்த வளமையை நம்மில் பெரும்பாலான மக்கள் ஏற்படுத்தலை. அதனால அலட்சியமாக விட்டுறோம். அந்த வளமையை செய்ய வைத்தால் அந்த பழக்க வழக்கம் அவரால் விடுபட முடியும். பணத்திற்காக வேண்டி தொழ ஆரம்பித்தவர் செய்ய ஆரம்பித்ததற்கு பிறகு ஒரு கட்டத்தில் இதை விட்டுவிட மனமில்லாமல் அந்த வணக்க வழிபாட்டை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சார். இந்த கதை நம்ம பெரும்பாலான மக்களுக்கு புலம். ஏன்? வருமானத்திற்காக வேண்டி, உலக விஷயத்திற்காக வேண்டி, இந்த உலகத்தினுடைய பல நேரங்களில் வீணாக கழிப்பதற்காக வேண்டி செலவழிக்கிறதா, இந்த வாழ்க்கையில் பள்ளிவாசலில் நம்மளுடைய நேரங்களை செலவழிப்பதை விட்டுவிடும். பள்ளிவாசல் உட்கார்ந்து குரானை படிக்கிறது இல்லை, இறைவனை பிரார்த்திப்பது இல்லை, இறைவன் நம்மளுடைய தேவைகளை முன்வைப்பது கிடையாது, இறைவனிடத்துல ஒரு கோரிக்கைகளையும் பாவ மன்னிப்பையும் இந்த நேரங்களில் நாம் முன்வைப்பது கிடையாது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல் வந்து அமருங்க, உட்காருங்க, இறை நினைவை ஏற்படுத்துங்க, தொழுகை இல்லாத நேரங்கள்ல பள்ளிவாசலுக்கு வரீங்களா, காணிக்கை குதியாக காய்த்து கொள்ளுங்க, இப்படி பல நன்மைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் நாம பள்ளிவாசலுக்கு வந்து அமருகிற பொழுது இறை நினைவு மறந்து போகிறது, வீணான காரியங்களில் ஈடுபடுகிறோம், தேவையில்லாத பேச்சுகளில் பேசுகிறோம், வணக்க வழிபாடுகளில் மறந்து விடுகிறோம். இப்படி பல விஷயங்களில் நாம் கழிக்கிறதா பள்ளிவாசலை எதற்கு கட்டப்பட்டோமோ அந்த விஷயத்தில் மறந்து விடுகிறோம். இன்னைக்கு நம்ம இருக்கிற பல பள்ளிகளை பாருங்க, அந்த பள்ளிகள்ல எல்லா வீணான காரியங்களையும் செய்வாங்க, பல அனாச்சாரமான காரியங்களும் செய்யப்படும். அங்க உட்கார்ந்து போது வருவார்கள், அங்க உட்கார்ந்து இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ் வெறுக்கிற காரியத்தை அந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்து செய்யக்கூடிய எத்தனையோ பல இறை இல்லங்கள் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே அது இறை இல்லமா? அல்லாஹ் விரும்புகிற இடமா? அல்லாஹ் இதற்காகத்தான் பள்ளிவாசலை கட்டுவதற்கு ஏற்படுத்தினானா? இன்னைக்கு அதை புரியாம இன்னைக்கு பல மக்கள் பள்ளிவாசல் கட்டப்பட்டதுடைய நோக்கம் என்ன என்று தெரியாமல் அவர் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறார். உண்மையிலேயே பள்ளிவாசல் ஏற்படுத்தப்பட்டதுடைய முழு நோக்கமே இறைவனை வணங்குவதற்காக வேண்டி, நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. ஆனால் இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்கள் பள்ளிவாசலுடைய தொடர்பில்லாத மக்களாக இருக்கிறோம், இறைவு நினைவில்லாத மக்களாக இருக்கிறோம், இறைவனை வணங்காத மக்களாக இருக்கிறோம், நம்மளுடைய பாவத்திற்கு இறைவனத்துல கையேந்தாத மக்களாக இருக்கிறோம். பள்ளிவாசலுடைய தொடர்பை அதிகமாக ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள், எங்க ஊர்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசலை கட்டணும், 3 கோடிக்கு 5 கோடிக்கு 10 கோடிக்கு இப்படி கோடி கணக்குல பலவிதமான அலங்காரத்தோடு கட்டப்பட்டது என்று பெருமை அடிப்பதற்காக பள்ளிவாசல்கள் அல்ல. பள்ளிவாசல் அலங்கரிப்பது என்பது லைட்டை தொங்க விட்டு மாளிகைக்கு மாளிகையாக கட்டப்பட்டு பல லட்சம் ரூபாய்கள் செலவு செய்து பெருமை அடிப்பதற்கு பள்ளிவாசல்கள் அல்ல. பள்ளிவாசல் என்பது நாம் நம்மளுடைய மன அமைதிக்காக வேண்டி இறைவனை புகழ்ந்து நன்றி செலுத்தி வணக்க வழிபாடு செய்வதற்கு உண்டான இடம். அதை நாம பதிய வச்சாலே காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசல்களை நாம பங்கு கொள்வோம், அனைத்து நேர தொழுகைகளிலும் பள்ளிவாசல்களில் ஈடுபடுவோம், வணக்க வழிபாட்டை இறைவனுக்கு முழுமையான முறையில் செலுத்தக்கூடிய மக்களாக இருப்போம். அதை நாம் மரணிக்கிற வரைக்கும் செய்தோம் என்று சொன்னார். இறைவனை விரும்புகிற, இறைவன் நம்மளை நேசிக்கிற, மறுமையில் இறைவன் நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த ஜும்ஆவினுடைய முதலாவது உரையை நிறைவு செய்யும்.
நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஒவ்வொரு ஜும்மாவினுடைய இரண்டாவது உரையிலையும் நடைமுறையில் என்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதைத்தான் பெரும்பாலும் அல்லாஹுடைய தூதர் மக்களிடத்துல எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இன்றைக்கும் நம்மளுடைய சமுதாயத்துல பல இஸ்லாமிய மக்கள் மார்க்கத்திற்கு எதிரான காரியங்களை இன்னைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்துல பலவிதமான விஷயங்கள் பின்பற்றப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாளை தேர்வு செய்து இந்த நாள்ல இப்படி சேர்க்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரமுறையை மக்களுடைய மனதில் பதிவு செய்கிறார்கள். அப்படி பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கும் நம்மளுடைய இஸ்லாமிய மக்களிடத்துல பாருங்க, வீடுகள்ல திருமண நாட்களை கொண்டாடக்கூடிய வளமைகள் நம்மளுடைய பல இஸ்லாமிய மக்களிடத்துல இருக்கிறது. பிறந்த தினங்களை பிறந்த நாட்களாக கொண்டாடக்கூடிய வழமைகளும் இன்னைக்கு நம்மளுடைய பல மக்களிடத்துல இருக்கிறது. அதே போல இன்றைக்கு பிப்ரவரி 14 காதலர் தினம் என்று சொல்லி இளைஞர்கள் அதை நோக்கி தங்களுடைய வாழ்க்கையை செலுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு பார்க்கிறார்கள். திருமணமாகாத இளைஞர்கள் இந்த நாள்ல எப்படி நடக்கணும், எப்படி செய்யணும், தனக்குன்னு ஒரு பெண்ணை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அவரோடு பழகணும், பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி அவரை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் பெரும்பாலான இளைஞர்கள் அதை நோக்கி பயணிக்கிறார்கள். அது ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, காமத்தில் முடிந்து அவருடைய வாழ்க்கையே வீணடிக்கக்கூடிய வகையில தன்னைத்தானே அவன் மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு போய் நிற்கிறது. அப்படி இந்த மாதிரி சில விஷயங்களை இஸ்லாம் நமக்கு மிக வன்மையான முறையில் தடுக்கிறது. இப்படி ஒரு நாள் கிடையாது இஸ்லாத்துல. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அவர் நடக்க வேண்டும், ஒழுக்கத்தை எப்படி பின்பற்ற வேண்டும், அல்லாஹ் எப்படி தன்னை விரும்புகிறான் என்கிற அந்த காரியத்தை நாம் நம்மளுடைய உள்ளத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இந்த உலகத்துல நடக்கணும், அவன் திருமணம் ஆடுவதற்கு பிறகு எப்படி இருக்கணும், திருமணம் ஆவதற்கு முன்பே ஒரு ஆண் யாரை அந்த பெண்ணோடு பழக வேண்டும், அந்த பெண் பழகுவதற்கு தகுதியானவனா என்கிற அனைத்து சட்டத்திட்டங்களையும் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய பல வரம்புகளை மீறி இன்னைக்கு பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் காதலர் தினத்தை கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் இஸ்லாம் விரும்பாத தடுக்கிற காரியத்தை இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சில எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதை மாத்தி, அதனாலதான் இஸ்லாம் அடிப்படையில் நமக்கு சொல்லுகிற பொழுது தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களிலிருந்து ஒரு மனிதனை தடுக்கிறது. அப்ப காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீங்க பள்ளிவாசலோடு தொழுகை ஏற்படுத்துகிற பொழுது இன்ன காரியங்கள்ல, வீணான காரியங்கள்ல, தவறான ஒரு விஷயத்துல ஈடுபட மாட்டீங்க, அதை நோக்கி பயணிக்க மாட்டீர்கள். இது மார்க்கம் தடுக்கிறது என்பதை விளங்கி கொண்டு இறை நினைவில் வாழக்கூடிய மக்களாக நாம இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்களை பாருங்களேன், வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் அதுக்கு ஒரு காரணமா இருக்கிறாங்க. பிள்ளைய ஆரம்பத்துல விரும்புதுன்னு சொல்லி அவன் பிறந்த நாளைக்கு ஆடை எடுத்து கொடுக்கறாரு, அவன் பிறந்த நாள்ல கேக்க வாங்கி வெட்டி கொடுக்கறது, சாக்லேட்டை கொடுத்து போய் நீ உன்னுடைய ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடு இப்படின்னு கொடுத்து அவனை ஆரம்பத்தில் உள்ளத்தில் பதிய வைப்பது, அவன் வளர வளர என்னன்னா அதை எதிர்பார்க்கிற ஒரு பருவத்துல வந்து நிற்கிறான். வீடுகளில் இருக்கக்கூடிய பல பெற்றோர்கள் தங்களுடைய திருமண நாளை அடையாளப்படுத்தி அவர்கள் செய்யக்கூடிய சில வீணான காரியங்கள் என்ன ஆகும்னா, அவனும் இது போல நாமளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவனுடைய மனநிலை மாறுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே தன்னை பெற்றோர்களை ஒரு ரோல் மாடலாக ஏற்படுத்தி கொண்டு தவறின் பக்கம் இன்னைக்கு பல இளைஞர்கள் மாறுகிறார்கள். அதற்கு பெற்றோர்கள் நாம சரியாக இருப்போம். இதெல்லாம் மார்க்கத்துல கிடையாது, பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது, இஸ்லாம் அதை நமக்கு அனுமதிக்கல, திருமண நாளை நினைவுபடுத்தி நாம் சிறப்புப்படுத்தக்கூடாது, இதை இஸ்லாம் அனுமதிக்கல. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே மார்க்கம் தடுக்கிற காரியத்தை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க இருக்கிறோம், நாமும் அதை கடைபிடிக்காமல் இருக்க வேண்டும். இப்படி அதை செய்யாம இருந்தால்தான் பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில நாம வளர்வதற்கும் கொண்டு வருவதற்கும், அவனுடைய மன்னரை மறுமை வாழ்க்கை சிறந்ததாக இருப்பதற்கும், குடும்ப வாழ்க்கையில அவன் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும்
இறை நினைவோடு வாழ்வதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த ஒரு விஷயத்தை கவனத்துல கொள்ளுங்க. அடுத்ததாக, இந்த வாரத்தினுடைய ஜும்மாவினுடைய வாடி வசூல் திருவாரூர் வடக்கு மாவட்ட அடியக்கமங்கலத்தில் நடக்கக்கூடிய மாநாட்டிற்காக வேண்டி செல்ல இருக்கிறார். மாநாடு நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் செலவழிக்க இருக்கும். அதை வைத்து இன்னைக்கு பல இடங்கள்ல அவங்க மிகப்பெரிய ஒரு தாவா பிரச்சாரத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அழைப்புப்படியில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஜும்மாவினுடைய வாலி வசூல் அந்த மாநாட்டிற்காக வேண்டி பயன்படுத்த இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவினுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.